ராஜசேகர் சார் வணக்கம். ராஜசேகர் சார், ஒரு மாநிலத்தினுடைய, நான் பேசுறது கேக்குதா சார் உங்களுக்கு? கேக்குது சார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக கடந்த காலங்களில் திரு அண்ணாமலை முன்னெடுத்த சில விஷயங்கள் இந்த மாநிலத்தை பெரும் பதற்றத்திற்கு ஆளாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மிக கடுமையான விவாதங்களை நடத்தி இருக்கிறோம். சட்டப்பூர்வமாகவும் அந்த விஷயங்களை அணுகி இருக்கிறோம் சார். ஆனால் ஒரு பிஜேபி ஒரு ஐடியாலஜி பார்ட்டி அப்படிங்கும்போது அதனுடைய ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்து அவர் செய்த அந்த விஷயங்கள், ஆனால் தமிழ்நாடு மாதிரி ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டேட்டில் இங்கே இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்ட்டு தன்னுடைய கடந்த கால தவறுகளை எல்லாம் சரி செய்து கொண்டு ஒரு 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 புதிய அத்தியாயத்தை ஒரு அரசியல் கட்சி தொடங்கி தமிழ்நாடு அரசியல் களத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்பட தொடங்குகிறார் அப்படின்னா திரு அண்ணாமலையை ஆதரிப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் ஓரளவு தயாராக இருப்பாங்களா சார்? வணக்கம் அரவிந்த். முதலாவதாக நீங்க ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டிபேட்டுக்கு என்ன அழைத்ததே வேற வழி இல்லாம நான் கலந்துக்கிறேன். முதலில் அது அதை நான் பதிவு செய்யறேன். ஏன்னா நீ உங்க அன்புக்கு கட்டுப்பட்டவன் நான், சரி, அதனால வந்துட்டேன். இன்னொரு விஷயம், சரி, அண்ணாமலை என்ற ஒரு சாதாரண ஐபிஎஸ் எஸ்பி ரேங்க் ஆபீசர், சரி, அதுவும் கர்நாடகால வேலை செய்ய முடியாம பல மாவட்டத்துல பல அதிகாரிகள், அண்ணாமலைக்கு ஐஜியா இருந்தவங்க, ஏடிஜிபியா இருந்தவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. சரி, அவங்க சொன்னதை நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் உங்க சேனல்ல. அண்ணாமலை இஸ் a coward. அண்ணாமலை has no guts to face the people when there is crisis. இதெல்லாம் அவங்க சீனியரா இருந்த ஆபீசர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐ கேன் கோட் them with authority. இதை சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க அண்ணாமலையோட ரெட்டை வேஷம். கர்நாடகால நீ ஐபிஎஸ் கேடரா he goes and joins. அங்க கன்னடா மொழியில சொல்றாரு, ஐ எம் அ ப்ரௌட் கன்னடிகா. நான் பிறந்தது வேணா வேறு கடை இருக்கலாம், ஆனால் வேறு இடத்துல இருக்கலாம். நான் இப்போ ஈவாகா ப்ரௌட் கன்னடிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் டிக்ளேர் பண்றாரு தன்னுடைய எந்த எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு. ஸோ இது ஒரு பச்சோந்திக்கு உண்டான ஒரு குவாலிட்டி. ரெண்டாவது, he is a coward. மூணாவது, பாஜகவை அவர் தேர்ந்தெடுக்க காரணம் வேற ஒன்றுமே இல்லை. அவர் மேங்களூர்ல வேலை செய்யும் போது ஏஎஸ்பியாவும் எஸ்பியாவும் அங்க ஆர்எஸ்எஸ் ஓட ஆர்கனைசிங் செக்ரட்டரி BL சந்தோஷ் அவருடைய சொந்த ஊர் அந்த கோவா பார்டர். அதனால he gets the acquaintance சில தொடர்புகள் ஏற்படுது. அந்த தொடர்புகளால அரசியல்ல he switches parties. சார் அங்க சார் இங்க பாருங்க சார், ஒரு இருங்க சார், இது எல்லாமும் எனக்கு தெரியும் சார். நீங்க இருங்க தடை பண்ணாதீங்க. நீங்க தூத்துக்குடி செல்வத்துக்கு அரை மணி நேரம் கொடுப்பீங்க, எனக்கு அரை செகண்ட் கொடுக்க மாட்டீங்களா? செல்வமனே கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றது கேளுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். இருங்க. ஒரு கோழைய இவ்வளவு பெரிய வீரனாக ப்ரொஜெக்ட் பண்ணுவதே தவறு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில 10 வருஷம் இருந்தா தான் நீங்க தலைவர் ஆக முடியும். ஆனா 10 மாசம் கூட உறுப்பினர் இல்லாத ஒரு ஆளை ஏங்க இருங்க, நீங்க உங்க கண்டிப்பா எடுத்து போய் போடுங்க. எங்கேயாவது வன்மையா கண்டிக்கிறாரு அவர். இங்க கேளுங்க, 10 மாசம் கூட உறுப்பினர் இல்லாத ஒரு ஆளை பாரதிய ஜனதா கட்சியோட தலைவரா ஆக்குறது வயலேஷன் ஆஃப் த பைலா. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 4 வருஷத்துல அண்ணாமலை செய்த ஒரே வேலை என்னன்னா திமுக அமைச்சர்களை பிளாக்மெயில் பண்ணி வசூல் பண்ணது. அதுக்கு ஆதாரம் இருக்கின்றது. டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னு ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அபிடவிட், எலெக்ஷன் அபிடவிட்ல போன டீடைல்ஸ டிஎம்கே ஃபைல்ஸ் போட்டு மிரட்டினது. ரெண்டாவது, நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் சொல்வதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குது. அது அண்ணாமலையின் பேச்சுக்கள் ஒண்ணு கூட நேர்மையான பேச்சே கிடையாது. அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவர் லக்ஸரியா வாழறதுக்கு காசு கொடுத்தாங்களாம். இவருக்கு மாசம் 20 லட்ச ரூபா கொடுத்த. நீங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை தயவு செய்து காமிங்க எனக்கு.
அங்கேயே தப்பு, அடிப்படையா அதுவே தப்பு. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் எஸ்பி ரேங்க்ல ரிசைன் பண்ணிட்டு வந்தா ஒரு 50,000 to 1 லட்சம் ரூபாய் பென்ஷன் வரும், பெனிஃபிட்ஸ் வரும், அவ்வளவுதான். இன்னைக்கு அண்ணாமலையோட பேங்க் பேலன்ஸ், கம்பெனிஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இன்னி இடி யாவுனா எதிர்கட்சிகளை போட்டு ரைடு பண்ற இடி சிபிஐ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா? அதாவது Z+ கேட்டகரி செக்யூரிட்டி கொடுக்குறீங்களா? எனக்கு கொடுங்க சார், நான் 20% ஓட்டு வாங்கி காமிக்கிறேன். சும்மா ஒண்ணு இல்லாத ஒரு களிமண்ணை தூக்கி இவருதான் பெருசுன்னு காமிப்பீங்க. இதெல்லாம் நம்பிக்கிட்டு தமிழ்நாட்டில் உங்களுடைய தால் வேகாது. தமிழ்நாட்டில் மக்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ சூப்பர் ஸ்டாரா இருந்த நடிகர் ஜோசப் விஜய், வாட் எவர் இட் இஸ், தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்யாத ஒரு தமிழனா வந்ததுனால தான் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சரி. ஆனா தமிழ்நாட்டில் பிறந்து நான் ப்ரௌட் கன்னடிகா, நான் எனக்கு கன்னடம் தான் பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டு இங்க நான் தமிழ்நாட்டை காப்பாத்த வேண்டும்னு சொல்றது அங்கேயே இரட்டை வேடம், முகத்திரையே கிழிக்கப்படுகிறது. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே.